Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டுடே ட்ரெண்டிங் சேனல்ல இருந்து அசெம்பிளி அட்ராசிட்டிஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு என்ன நடக்குது, ஆக்சுவலி இது நேற்று முந்தின நாள் நடந்தது. நம்ம நேற்று ஒரு நாள் முந்தின நாள் ஒரு நாள் லீவ் எடுத்ததுனால ரெண்டு வீடியோ சேர்ந்துருச்சு. நேற்று ரெண்டையும் சேர்த்து போடுவோன்னு பார்த்தா டைம் கிடையாது. இன்னைக்கு ரெண்டையும் இன்னைக்கே எப்படியும் இன்னைக்கு ஸ்லாட்லேயே போட்டுறேன். சரி வாங்க, இது ஒரு 17 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு புக்குனே போயிடலாம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தா யார் இது? யாருக்காக கொடுத்தா? கல்லூரி படிக்கும் போது காதல் தோல்வி. ஏங்க இதெல்லாம் யாருங்க என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன வார்த்தை இது? பைத்திய மாதிரி பேசுறாங்கன்றாங்க. நேரலை கொடுத்துட்டு இருக்கோம். என்ன வார்த்தை இது? இப்ப அடிக்கிறதுக்கு பாஞ்சு வராரு, கைய வாங்கிட்டு வராரு. ஆதாரம்னு கேக்குறாங்க. உண்மையிலேயே என் டேபிள்ல இருக்கு, அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. வர அவங்க ரொம்ப அந்த ரேங்கிங் பண்ற மாதிரி போறாங்க, பைத்தியங்கிறது. அடிக்க வரோம். அதையும் காட்டுங்க வீடியோவில். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பால் உற்பத்தியாளர்களின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு கொள்முதல் விலையை லிட்டர் ஒன்றுக்கு ₹1 உயர்த்தவும், மேலும் அரசு ஊக்கத்தொகை ₹3 5 ரூபாயாக உயர்த்தவும், மொத்தம் ₹38 ₹41 உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. கிருஷ்ணமூர்த்தி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பாஸ் எனக்கு சம்பளத்துல ₹10 கூட்டி கொடுத்திருக்காரு. வடசென்னை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சேவை எளிதில் கிடைக்கும் வகையில் பெரம்பூரில் ₹300 கோடி மதிப்பீட்டில் 400 படுக்கைகள் கொண்ட உலக தரத்திலான பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும். முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டத்தின் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான மருத்துவ காப்பீட்டு தொகை 5 லட்சத்திலிருந்து ₹25 லட்சமாக உயர்த்தப்படும். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, ₹25 லட்சம். லட்சமாமுடா. நல்ல மனசுமா, அப்படித்தான் இருக்கணும். அங்கேயே சைன் பண்றேன். நீங்க படிங்க. தேங்காய குண்டி கொஞ்ச நேரம் இருக்கணும். அப்புறம் எடுக்கலாம், உட்காருங்க. நீங்க தொடர்ந்து படிக்கலாம். G+14 தளங்களுடன் ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்படும். 5 மண்டல புற்றுநோய் மையங்கள் மருத்துவமனைகளில் நிறுவப்படும். புற்றுநோய் தாக்கத்திலிருந்து மக்களை காக்கும் வகையில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படும். காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு ஜோதிமணி அவர்கள் பேசும்போது பல எம்எல்ஏக்களிடம் சொந்தமாக வாகனம் இல்லை என்றும் கோரிக்கை வைத்தார். ஐயா, இது என்னுடைய சொந்த கோரிக்கை. எனக்கு 280 கிலோமீட்டர்ல இருந்தா நான் இங்க வரேன். எனக்கு சொந்தமா வண்டி கிடையாது, வாடகை வண்டியில தான் வரேன். மக்களை சந்திச்சு மக்களுக்கு பணி செய்யணுன்ற அளவுக்கு வாகன வசதி இல்லை. லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசு அமையணும்னா நம்மளுடைய உறுப்பினர்களை நலமுடன் வைத்துக் கொள்ள வேண்டியது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவனுக்கு ஒரு புல்லட் வாங்கி கொடுத்து அது எப்படி சொல்றாரு பாருங்க, லஞ்ச லாவணியம் இருக்கக்கூடாதுன்னா வாங்கி கொடுங்க, இல்லைன்னா வாங்கும்ல, நாங்க வாங்கணும்ல. மிரட்டுறீங்களா? அன்னைக்கு புரியல, இன்னைக்கு கேட்கும் போதுதான் ஓஹோ நீங்க அப்படி வர்றீங்களா. ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து தொப்பியா அவன் போட்டுக்காரியா. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சி எல்லாருக்குமா? ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு ஏசப்பா கோட்டான கோட்டி நன்றி ஏசப்பா. இதுக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்குமே. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ₹75,000 வாகன படியாகவும் அலுவலக பணிகளில் உதவி செய்ய ஓர் உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் ₹25,000 உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும். மொத்தம் 1 லட்சம். நீங்க பிச்சைக்காரங்க போல இருக்கு.
நான் வைத்த கோரிக்கையை ஏற்று நான் கேட்டதை நிறைவேற்றி தந்த ஐயா முதல்வர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க புண்ணியத்துல எனக்கு ஒரு சாம்சங் கலர் டிவி கிடைக்கும். எதிர்கட்சியில இருக்கிறவங்களுக்கும் இது உண்மையிலேயே சந்தோஷமாக தான் இருக்கு. அவங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது, அது எனக்கு தெரியும். அவங்களுக்கு என்ன சந்தோஷம்? அவங்களுக்கு அந்த எண்ணத்தை மனமாற ஓட்டுன டிரைவரும் இல்ல அவங்களுக்கும் காரா? ஓ இருக்கலாம். அரசு பணியில இருக்க எல்லாம் இருக்குமா? எம்எல்ஏடா இவங்களும் தானே வருவாங்க. எதிர்கட்சியை சேர்த்து சொல்றாரா இல்ல அவங்க கட்சிக்கு மட்டும் சொல்றாரா? அதுவும் தெரியல. இது தெரியலையே. ஓட்டுநர் உட்பட நீங்க என்னையா இரண்டாம் முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எங்களையும் கொஞ்சம் கனிவோடு பார்த்து மகிழ்ச்சி இப்ப கேட்டு வைப்போம். நான் பாட்டாவே பாடி காட்டுறேன் கேள். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். என்ன சத்தம்? எங்க இருந்து வருது? இவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தர். அதான் நாங்களும் கேக்குறோம், யாருக்காக கொடுத்தார்? உங்களுக்கு மட்டுமா எல்லாருக்குமா? அவன் சொல்லுவாரு கொடுத்தார். கொடுத்தார் இல்லை ஊருக்காக கொடுத்தார். நல்ல யோகவா. சரி உட்காருங்க. என்னடா 3 நாள் கார் ஆனா நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்திருக்கிற காரில் அதற்கு இருக்கிற ஒரு கெத்து, அந்த எம்எல்ஏ கெத்து. கொடுக்கிற காரை இனோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று குடுக்கறதே பெருசு. ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் ஏத்தனா இல்ல? இது அவங்கள யாரு டிவி கேல தான் கேக்குறாரு. கேக்குறாங்க. மக்கள் பணி செய்யணும், கொஞ்சம் வண்டி பார்த்து கொடுங்க அப்படின்னா சரி, எல்லாருக்கும் ஒரு வண்டியும் 75,000 ரூபாயும், உங்களுக்கு ஒரு பணியாளருக்கு 25,000 1 லட்சம் தர்றாங்க. கெடுக்கிறதா கெடுக்க ஒரு இடவாக்கார கொடுக்கு. ஏன் ரோல்ஸ் ரைஸ் கேட்க வேண்டியதானே? சிரிக்கிறாரு இப்ப. ஒரு அளவுக்கு மேல பண்ண ஒரே ஒரு விஷயம் பண்ணா சொல்றேன். என்னப்பா? நான் கல்லூரி படிக்கும் போது காதல் தோல்வி, வேலையும் இல்லை காரும் இல்லை. இன்னைக்கு வேலையும் கொடுத்துருக்காரு தலைவர், காரும் கொடுத்துருக்காரு. அதுக்கு இங்க உள்ள ஆட்டோல உள்ள வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள் கேட்பாங்க, யார் நீங்க? எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டுலாம் எடுத்து காமிச்சா நம்ப மாட்டாங்க. ஸோ எல்லாரோட வாயிலாகவும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சொல்லத்தான் நினைக்கிறேன், ஆனால் சொல்ல முடியவில்லை என்று எங்களும் இருக்கின்றார்கள். மதுரை வீரன் தானே. ரொம்ப புண்படுத்துறாங்க. உட்காருங்க 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 எல்லாரும் உட்காருங்க. நீங்க தொடர்ந்து மாநில உறுப்பினர் ஓஎஸ் மணியன் அவர்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று விரும்பினீர்கள் அல்லது இங்கே பேசிவிட்டு அது வெளியே வர விரும்புகிறார்? நீங்க கோபமா பேசுறீங்க, அமைதியா பேசுங்களேன். நேராக பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்கேன். உட்காருங்க உட்காருங்க. நாளைக்கு தான் உட்காருங்க. நாடும் பார்த்து கொண்டிருக்கிறது, நாமும் பார்த்து கொண்டிருக்க. உட்காருங்க. இல்ல இங்க வந்து மாண்பு உறுப்பினர் வந்து யாரும் பேச தெரியாதவர்களோ விவரம் தெரியாத அல்ல. நான் எந்திரிச்சு போறேன். என்ன எதுக்கு எடுத்தாலும் பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்படுறீங்க? உட்காருங்க. வீடுகளுடைய எண்ணிக்கை இன்றைக்கு குறைக்கப்பட்டிருப்பது 5 ஆண்டு காலத்தில் நீங்க 3.5 லட்சம் வீடு தான் கட்ட முடியும். எப்படி 8 லட்சம் வீடு இன்றைக்கு கட்டி முடிக்க முடியும் உங்க திட்டத்துல? ஆனா நிறைய இடத்துல நான் போய் பார்க்கும்போது வீடு இன்னும் முடிக்காமையே ஃபவுண்டேஷன்லயே தான் இருக்கு. மறுபடியும் ஆரம்பிச்சாங்கல்ல. ரஃப் ஸ்டோன், அதாவது இந்த ஜல்லி தயாரிக்கப்பட்டது வந்து 13.22 கோடி மெட்ரிக் டன். அரசுல பதிவாயிருக்கு, இவ்வளவுக்கு தான் ஃபீஸ் கட்டியிருக்காங்க. ஆனா பயன்படுத்தப்பட்டது 85 கோடி மெட்ரிக் டன். அது எங்க இருந்துச்சு? அதாவது 100 கோடி மெட்ரிக் டன் வந்து தயாராயிருக்கு, உற்பத்தி ஆயிருக்கு ஜல்லி எல்லாமே. இப்படிதான் விலையை குறைச்சு வச்சிருந்தாங்க. 8 லட்சம் வீடு நீங்க லிஸ்ட் எடுத்தேன்னு சொல்றீங்க. உண்மையா சொல்ல போனான அதுல பல தவறுகள் நடந்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தப்பு தாளங்கள், நிறைய தப்பு தாளங்கள். நீங்கள் அதாவது எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் தவறு இருக்கலாம், அதுக்காக திட்டத்தை நிறுத்திட முடியாது. தவறு நடந்திருக்கலாம் என்று அவரே சொல்கிறார். ஆதாரங்களை நாங்கள் காட்டும் போதே இப்படி பேசுகிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் ஆதாரங்களை வைத்திருக்கிறார், அவர் ஒருவேளை எடுத்து காட்டிவிட்டார் என்று சொன்னால் அவர்கள் நிலைமை நினைத்து பார்த்தேன். காட்டுங்க சார் ஆதாரத்தை. என்ன ஜோக் காட்டுறீங்களா?
பொய்யாலாம் சொல்றீங்க. இருக்குன்னு சொன்னா கேட்டு உட்காந்துருப்பான். ஆமா இவட்ட இருக்குன்னு சொல்லி எல்லாம் வேடிக்கை பாப்பான்னு சொன்னீங்களா? அப்படிதான் முடியாது. இருந்தா வெளியப்படுத்துங்க. ஆதாரம். நான் அங்க உள்ள யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க, யார் இது இவ்வளவு கத்துறதுன்னு பார்த்தா இது எடிட்டிங். அத நானும் இப்ப அப்படிதான் நினைச்சேன். மாண்பு முதலமைச்சர் உட்காருங்க. மாண்பு முதலமைச்சர் உட்காருங்க. யாரோ உட்கார சொல்லுவீங்க? அந்த முதலமைச்சர் பேசுங்க. ஆதாரம் இருக்கான்னு கேட்டீங்க. திடீரென்று முதலமைச்சர் எதிர்த்து பேச முற்படுறாங்க. அப்ப திருப்பி எதுக்காக நீங்க கத்திட்டு உட்காருங்க. தயவு செய்து உட்காருங்க. நான் அதை சொல்ல வேணாம் தான் நினைச்சேன். அதான் கேட்டீங்கல்ல, ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாது. பண்ணுங்க சார். எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். ஐயோ, நான் டைம் எடுத்து கொல்லுவேன். நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன்கள் எல்லாருமே பேசுங்கன்றாங்க. ஆனா முதலமைச்சர் பேச ஆரம்பிச்சார்னா, ஆதாரத்தை காட்ட ஆரம்பிச்சார்னா என்ன நடக்கும்ன்றது இதுல இருந்தே நம்ம புரிஞ்சிக்க முடியும். ரெடியா? பெரிய பெரிய ஆளுகளை நிக்கிறீங்க. கார்பரேட் ஸ்கூல்ல 8ஆம் கிளாஸ் படிப்பா போட்டுருக்கு. அவனோட அடிக்கிறீங்க. மக்கள்கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பா ஆசையா எங்க எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறோம். நான் பேசுவேன், பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. போதும் நான் பேசுறேன், அதுவும் கெட்டு போயிடுவேன். ரொம்ப அடிக்கிறான்டா இவன். எனக்கு என்ன ஆசையா இருக்குன்னா, இடைத்தேர்தல்ல ஸ்டாலின் சார் உள்ள வரணும். உதயநிதி சாரும் ஸ்டாலின் சாரும் முன்னாடி இருக்கணும், விஜய் சார் இந்த பக்கம் உட்காந்துருக்கணும். இதுக்காகவே அவர் எதுக்கையாவது நின்று ஜெயிச்சு உள்ள வரணும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ உதயநிதி வெர்சஸ் விஜய் எப்படி இருக்கும்னு பார்க்கணும்னு பார்த்துட்டோம். இப்போ பார்க்காம இருக்கிறது வந்து இவரும் தான். தளபதி வெர்சஸ் தளபதி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அவரை போய் எழுத்து பேச முடியுமா? என் வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பிடுவாரு. அது மாதிரி அது வாட்டுக்கு சொன்ன நாங்க தான் வீடு கட்டி கொடுத்தோம் சொன்னாங்க. வீடு கட்டி கொடுத்தீங்க, ஆனா அந்த வீட்டோட தரத்தை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் போய் பாருங்க. ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா அங்கங்க உடைஞ்சு தொங்குது, கம்பி தெரியுது. நேரடியாக அரசாங்கமும் கான்ட்ராக்ட்காரங்களும் கட்டுறது இல்லை, அது இந்த பயனாளி பெருமக்களே கட்டுவது. புரியல எனக்கு. நீங்களாவது நாளைக்கு உங்களை பார்த்து நீங்க கட்டினது சரியில்லைன்னு சொல்லாத அளவுக்கு நீங்க பார்த்துக்கங்க. அவ்வளவுதான். சரியாதான் நாங்க செய்வோம். நீங்க ஐயோ கையோலாம் என்னாதீங்க. நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. உறுப்பினர்லாம் நீங்க கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுங்க. இனி நீங்க கனவு கண்டா கூட இனிமேல் பட்டு நீங்க ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெளிவா சொல்லிக்கிறோம். உங்க துப்பாக்கி பல்ல கடிக்கிறதெல்லாம் ஓகே சார், ஆனா எழுத்துல கோட்டை விட்டீங்க. ஆக்சுவலா தென்பெண்ணை ரிவர்ல 16 கோடிக்கு கட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜ் 3 மாசத்துல காலியானதை பத்தி உலகமே பேசிச்சு. சண்டானா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? 54,600 கனஅடி தண்ணியை வாங்குற அளவுக்கு தான் அதனுடைய தன்மை கட்டப்பட்டது. இதுவரைக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே பெய்யாத ஒரு மழை. அந்த மழை எப்படி நம்மால் பின்றேன் பாரு. அப்படி ஒரு மழை நாங்கள் பார்த்ததே இல்லை. டேம்ல இருந்து 2.25 பாம்பாருடைய தண்ணி இவைகளெல்லாம் சேர்ந்த உடனே 3 லட்சம் கனஅடி தண்ணி புழந்த உடனே அதனுடைய தாங்குத்திறன் இல்லாமல் அது அடித்து கொண்டு போனது. அது இயற்கையினுடைய சேட்டம். சிவம் என்பது 3 எழுத்து, ஐயா என்பது 3 எழுத்து, அல்லா என்பது 3 எழுத்து, சக்தி என்பது 3 எழுத்து, அம்மா என்பது 3 எழுத்து, அப்பா என்பது 3 எழுத்து, தம்பி என்ற 3 எழுத்து. ஐயோ, இங்க படுத்துற வீட்டுனால தாங்க முடியலையே. தலை வலிக்குதே. ஒவ்வொரு வீட்டிலும் பள்ளி குழந்தைகள் 10 வயது குழந்தைகள் வரை 50 வயது பெரியவர்கள் வரை பேசுகின்ற ஒரே சொல் தளபதி ஜோசப் விஜய் என்னும் மந்திர சொல். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பேசணும். என்ன பேசணும்? வேணாம்டா. அங்கே மந்திரம் இல்லை, மாயம் இல்லை, சூழ்ச்சி இல்லை, சூது இல்லை. சும்மா ஏதோ பேச்சு காட்டியா சொன்னோம்னா என்னமோ வாழ்க்கைன்னு இருக்கிற வாழ்க்கையை கட்டுப்பட போடுற இன்னைக்கு
மாண்பு உறுப்பினர் மானிய கோரிக்கை மீது மட்டும் உங்கள் கருத்துக்களை வைக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்ளும். அங்கே தேனையும் இங்கே பாலையும் தந்து இந்த அப்பயே சபையை அவருக்கு பாலும் தேலும் கலந்து கொடுத்தார் போல் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். ஏதோ வெறுங்கையோட திரும்பி போறோம்னு ரொம்ப சங்கடப்படுறேன். 2 ஊமை குத்து விரட்டி விட்டுருக்கணும். சரிண்ணா. முதலமைச்சருக்கு பொதுவாக புகழ்ச்சி பிடிக்காது. நம்மளுடைய முதலமைச்சர் மற்ற முதலமைச்சரை போல இல்லை. அதனால் துறை ரீதியான கருத்துக்களுக்கு சொல்லுவோம். இந்த ஈயோ இல்லமா ஈயோ அந்த காட்சி அவர் சொல்லி பார்த்தாரு. தேவையாதா? ஒரே கட்சிக்குள்ள இப்ப இது பண்றாங்க. புகழ்ச்சி எல்லாம் அவரே வேணாங்கிறாருல, நிறுத்துங்களே. கார் கொடுத்தாரு அப்படின்னு கொடுத்ததெல்லாம் அதான் கொடுத்தாச்சுல. சும்மா அடுத்து ஆக போறதா பேசுங்க மேடம். அவங்க என்னடான்னா ஹிஸ்டரிய பத்தியே பேசி கொள்றாங்க, நீங்க புகழ்ந்தே கொள்றீங்க. காதுல ஊத்துற மாதிரி கொயின்னு கேட்கும். அண்ணன் தான் உடச்சு பேசிட்டல, மனுஷனுக்கு கொட்டுக்கடா. நேரம் கருதியும் மக்களுடைய நலன் கருதியும் உறுப்பினர்கள் மானிய கோரிக்கைகள் மீது மட்டும் பேச அனுமதிகள் என்கின்ற அந்த ஆலோசனை கூட மாண்பு முதலமைச்சர் அவர் தான் இப்ப எழுதி அனுப்பினார். அவர் தான் சொல்லியிருக்காரு, அவரை நிறுத்த சொல்லுங்க சார். மந்திரமில்லை மாயமில்லை. உள்ள வச்சிடறா. மாண்பு பேரவைத்து துணை நாள் மாறிடுச்சு. ஒரு நிமிஷம் என்ன வார்த்தை இது? பைத்தியம் மாதிரி பேசுறாங்கன்றாங்க. ஏய் வெக்கமா இல்ல, கெட்ட வார்த்தையில பேசுற, முஞ்ச நாள் நல்ல வார்த்தையில பேசுற, சொல்லிடப்பா. உரிமையில் பேசுவது, வாடா போடா என்ன பேசுவது, இதையெல்லாம் அவர்கள் தவிர்க்க வேண்டும். ஏண்டா வார்த்தா கோவில் என்ன பேட் வேர்ட்ஸ். சாரி மாமா. உன்ன சாரி கேட்பேன். நேரலை கொடுத்துட்டு இருக்கோம். என்ன வார்த்தை இது? இல்ல இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, தவறான வார்த்தை. உனக்கே நல்லா இருக்குதா? இப்ப அடிக்கிறதுக்கு பாஞ்சுறாரு, கையை வாங்கிட்டு வராரு. இவர் மீது நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். கத்தி படத்துல நம்முடைய முதலமைச்சர் ஒரு வசனம் சொன்னார், எந்த சூழ்நிலை வந்தாலும் விவசாயத்தை கை விட்டுறாதீங்க. ஆனா இப்ப டெல்டா பகுதியில பொறு விவசாயத்தை விட்டுருக்கோம். நியாயமா? எல்லா பக்கம் மாட்டினா எப்படி புரியுங்க? காங்கிரஸையும் பாதிக்க கூடாது, பிஜேபியும் பாதிக்க கூடாது. ஏன் பயப்படணும்? பயப்படலாம் இல்ல, பயம்ன்றதெல்லாம் இல்ல, தீர்வு காட்டணும். மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. ஒரே ஒரு கல்லு கூட அவங்க வைக்க முடியாது. பம்பாய் ஊருக்குள்ள கால வைக்கட்ட மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னா. தம்பி நம்பலாமாடா? நம்புங்கண்ணா. நீங்க என்னுடைய மாமா சொன்னார்ல, அது உண்மை. பேர் சொல்லி சொல்லுங்க. மாமான்னு சொன்னீங்கன்னா அவர் யாரு? இப்ப மாமான்னு தான் சொல்ல முடியும். எனக்கு தெரியாது. அந்த அவை குறிப்புல இருந்து அந்த சொல்ல நீக்கிருங்க. சரி, மாமாவை நீக்கிறீங்களா? மாமாவை நீக்க சொல்ல, அந்த சொல்ல தான் நீக்க சொல்றேன். சின்ன புள்ள ஷோ மாதிரி போயிட்டு இருக்கு. எங்க மாமாவை நீக்க சொல்றீங்களா? நீங்க போயிட்டு அவரை வர சொல்லுங்க. அவருக்கு தான் பயம் எல்லாரும். அவர் தான் இந்நேரம் அந்த என்ன பைத்தியம் மாதிரி பேசுறீங்கன்றதுக்கு இந்நேரம் ஏதாவது பண்ணிருப்பாரு. நீங்க சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. ஆமா, நீங்க யாரு? எனக்கு அவரை தான் பிடிக்கும். நிலத்து கீழே இருக்கிற தண்ணூத்து தானா சொரக்குமா? அவ்வளவு தண்ணி இருக்குமா? அது உலகத்திலேயே 2 இடத்துல தான் இருக்குது. ஒண்ணு ஆஸ்திரேலியால இருக்கிறது, இன்னொன்னு நம்ம ஊர் நெய்வேலியில இருக்கிறது. ஆனா இன்னைக்கு கிடையாது. நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் மூலம் அத்தனை தண்ணியும் பெரிய ராட்சத குழாய் மூலம் உறிஞ்சி வெளில தள்ளிட்டாங்க. 10 வருஷத்துல முடிஞ்சு போச்சு. என்ன சொல்றீங்க? நல்ல தண்ணீர்ல சாக்கடை கழிவு கலப்பது சட்டப்படி குற்றம். ஆனா எல்லா நகராட்சியில நடந்து கொண்டிருக்கிறது. தாமிரபரணி ஆறுல டன் டன்னா குப்பை, நொய்யல் ஆறுலயும் டன் டன்னாக குப்பைகள் இருக்கிறது. இப்ப கூட 59 கோடி ரூபாய் தாமிரபரணி ஆறுக்கு நடைமேடை அமைக்கப்படும், நிழற்குடை அமைக்கப்படும். நீங்க கிளீன் அப் பண்ணாம தாமிரபரணி ஆற சுத்தம் பண்ணாம அது சாக்கடையா இருக்கும் போது அந்த இடத்துல யார் நடப்பாங்க? தமிழ்நாடு வெட்லாண்ட்ஸ் ஆணையம் இருக்கிறது. 7 வருஷம் 8 மாசம் 24 நாட்கள் ஆணையம் ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒரே ஒரு ஏரியோ குளத்தையோ குட்டையோ கண்மாயோ கழிவேலி கழிமுகம் சதுப்பு நிலை எதையுமே லிஸ்ட் பண்ணல. 5 ஏக்கருக்கு மேல எந்த ஒரு நீர்நிலை இருந்தாலும் அத ஜிஐஎஸ் மேப்பிங், டிஜிட்டல் மேப்பிங் பண்ணி நோட்டிஃபை பண்ணணும். நான் உங்களை மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர்களே நான் இருக்கரம் கூப்பி கேட்டுக்கிறது என்னெல்லாம் முதல்ல அத லிஸ்ட் பண்ணுங்க. இது அவங்க பண்ணிருக்கணும். இல்ல அவங்க இப்ப சொல்றது ஓகே. எனக்கு என்ன ஆசையா இருக்குன்னா, உதயநிதியை வீட்டுக்கு அனுப்பிட்டு இவங்களை அந்த இடத்துல நல்லா பேசுறாங்க. எதிர்கட்சினா இப்படி இருக்கணும்,
இப்படி இருக்கு, ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட். இந்த மேசையை பண்ணினது நாங்கள், கதிரையை பண்ணது நாங்கள், 1900 இதில் நாங்கள் என்ன பண்ணினது அதெல்லாம் தேவையில்லை. பண்ணி அவங்கள வீட்டுக்கும் அனுப்பியாச்சு இல்லை மக்கள். எதிர்கட்சின்னா இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, இது இப்போ இருக்கா, இது பண்ணியிருக்கீங்களா, அதை ஏன் பண்ணலை அப்படின்னு டெவலப்மெண்ட்டை நோக்கி கேள்வி கேட்கறத விட்டு அவங்க கோவத்தை மட்டும்தான் வச்சுருக்காங்க. இவங்கள தூக்கி அங்கே உட்கார வைங்க சார். வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் த பர்சன்? ஏன்னா எல்லா ஏரியிலயும் அரசு கட்டடங்கள், வள்ளுவர் கோட்டமே ஏரியில தான் இருக்கு, நேரு ஸ்டேடியம் ஏரியில தான் இருக்கு, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஏரியில தான் இருக்கு, திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட் இன்னைக்கு வரைக்கும் அது லேக் ஏரியான்னு எல்லா அரசு அலுவலகங்கள் எல்லாமே இன்னைக்கு ஏரி மேலதான் இருக்குது. திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட் புதுசா கட்டினாங்க, அதுவும் ஏரி மேல இருக்கு. ஐயா, நல்ல ஏரியாவை பார்த்து வீடு கட்டுங்கடான்னு காசை கொடுத்தா நல்ல ஏரியா பார்த்து கட்டியிருக்காங்க. இப்போ இருக்கிற சிஎம் கேட்பாரு, ஆமா இல்லை, ஆமா இதெல்லாம் கட்டுனது யாரு? சரி சரி, அடுத்த வாய்தாவில் சந்திப்போம், போயிட்டு வாங்க. ஆக்சுவலி இவங்க நல்லா பேசுறாங்க, ஏன்னா அவங்க பேசுறது ஆக்சுவலி புரியுது. இவங்களை தூக்கி அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு அவரை தூக்கி அந்த பக்கம் எங்கேயாவது போடுங்க சார். நைஸ் வீடியோ. உங்களை அப்புறம் வந்து சந்திக்கிறேன். பாய்.